பழச்சாறு அடித்து காட்டுவோம் என்று வந்திருக்கிறேன். அது என்னன்னு சொன்னா பட்டர் ஃப்ரூட். இந்த பட்டர் ஃப்ரூட்ல இது வெண்ணெய் பழம் என்று சொல்வார்கள் தமிழிலே என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான தமிழ் பேர் எனக்கு சரியாக தெரியவில்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெண்ணெய் பழம் என்று சொல்றாங்க, பட்டர் ஃப்ரூட் என்று சொல்றபடியினாலோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் பட்டர் போல இதுல நிறைய ஃபேட் இருக்குது. ஸோ நாங்கள் இது எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீனி, ஒரு சிட்டிகை உப்பு, இந்த பழம், 1/2 லிட்டர் அல்லது 3/4 லிட்டர் பால். இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் என்று காட்ட போகிறோம். பட்டர் ஃப்ரூட் எல்லா பிள்ளைகளும் சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சீனி போட்டு குழைத்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார்கள். ஜூஸாக அடித்து கொடுத்தால் நிச்சயமாக குடிப்பார்கள். அதனுடன் பாலும் சேரும். ஆனால் நித்தமும் குடிப்பதற்கு உகந்ததல்ல. வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ சிறுவர்களுக்கு கொடுக்கலாம். பெரியவர்களாயிருந்தால் குறைத்து பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு பழமே போதும். ஆனால் இந்த பழம் சிறியதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த பட்டர் ஃப்ரூட்டை இலங்கையில நாங்கள் மலையக பகுதிகளில் நிறைய காணலாம். எங்கள் நாட்டிலே, அதாவது தாயகத்திலே, யாழ்ப்பாணத்திலே எப்படி வாழைப்பழம், பலாப்பழம் இருக்கிறதோ, மாம்பழம் இருக்கிறதோ, அதே மாதிரி மலையக பகுதியில இந்த பழம் சாதாரணமாக நிறைய காய்க்கும். ஒரு மரத்தில் 300 இருந்து 400 காய்கள் காய்க்கும். இதை சில பேர் ஒன்றும் சேர்க்காமல் மரத்திலே அப்படியே ஆய்ந்து சாப்பிடுவார்கள். நாங்கள் இதை மிக்சியில் அடித்து ஜூஸாக குடிக்க போகிறோம். மலைய பகுதியிலே வளரும் இந்த பழத்தை சில பேர் தலைக்கு வைத்து முழுகிறார்கள். தலையில வைத்து முழுகிறதுக்கு பாவிக்கிறார்கள். தாங்கள் தலைமுடி வளரும் நன்றாக என்று சொல்கிறார்கள். மேலும் இதில் நிறைய விட்டமின்ஸ், ஃபேட் எல்லாம் இருக்கிறது. ஃபேட் தேவை என்று சொல்லி நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு இது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இதனுடைய மருத்துவ குறிப்புகள் நான் அறிந்தால் அடுத்தடுத்த காணொளிகளில் பகிர்ந்து கொள்வேன். இப்போ நாங்கள் ஜூஸ் எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பார்ப்போம். இதனுடன் தேவையான அளவு சீனியை சேர்க்க போகிறோம். சேர்த்ததும் இதை ஒரு தடவை அடித்து எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இதனுடன் பால் சேர்க்க போகிறேன். குளிர்சாதன பெட்டியில் வைத்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தினாலும் நல்லது. அல்லது நீங்கள் அடித்த பின்னர் பழரசத்தை கொண்டு போய் குளிர்படுத்தி கொண்டு வரலாம். தேவையான அளவு பாலை சேர்த்துக் கொள்வோம். இப்போ பாருங்க, நாங்கள் விட்ட பால் போதாமல் இருக்கிறது. எப்படி தெரியுமென்றால் பாருங்க, திக்காக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறது. இன்னும் நாங்கள் பால் விட வேண்டும். மேலும் கொஞ்சம் பாலை விட்டு அடித்து கொண்டு வருவோம். எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ நாங்கள் எடுப்போம். இதை எடுத்து எப்படி பரிமாறலாம் என்று பார்ப்போம் வாங்க. பாருங்க எப்படி வந்திருக்கேன். மிகவும் சுவையாக இருக்கு.
அழகுக்காக இப்படி அழகுபடுத்தி இருக்கிறேன். இல்லாமல் நோமலாகவும் குடிக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளவு அழகாக இந்த ஜூஸ் வந்திருக்குண்டு. இந்த ஜூஸை நான் அன்றைக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் காட்டின போது வார்த்து வைத்த ஐஸ் பழம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பிள்ளைகள் விரும்பி குடிப்பார்கள். கடையிலே நாங்கள் வாங்கி கொடுப்பதை விட பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுக்கும்போது தேவையில்லாத கெமிக்கல் உடம்புல சேராமல், பழைய பால் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வராமல், பழ ரசத்தை கூடின அளவு பழம் உடம்புல சேர்றதுக்கு இது ஒரு நல்ல வழி. இது அன்றைக்கு நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் அடிக்கும் பொழுது அந்த காணொலியில் அழகாக காட்டியிருந்தேன், எப்படி அடிக்க வேண்டும், எப்படி ஊற்றி வைக்க வேண்டும் என்பதை. அதே போல இந்த பழ ரசத்தையும் நாங்கள் அதுக்குள்ளே விட்டு வைக்கலாம். வச்சால் இப்படி ஐஸ்கிரீமாக பிள்ளைகளிடம் கொடுத்தால் பாடசாலையிலிருந்து வரும் பொழுது மாலை நேரங்களிலே மதிய நேரங்களிலே விளையாடிட்டு வரும் பொழுது கடையில் வாங்குவதற்கு பதிலாக இதை குடிப்பார்களாக இருந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது. மிகவும் சுவையாக இருக்கிறது. சுகர் போடும் பொழுது குறைத்து போடலாம். சிறுவர்கள் குடிப்பார்கள் இருப்பதற்காக நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் குறைத்து போடலாம், உங்கள் விருப்பம். ஒரு சிட்டிகை உப்பு போட மறந்து விடாதீர்கள். சுவையை கூட்டி அதிகரித்து காட்டும். விரும்பி குடிப்பார்கள் பிள்ளைகள். இதை விட உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது செய்முறை தேவைப்படின் காமெண்டில் கேளுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்திருந்தால் அதை செய்து உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி. நன்றி, வணக்கம்.